தொடர்ந்து நான் நாடகம் எழுத்த நம்ம செயல்படி நம்ம நாடகத்தை நம்ம மக்கள் முடிய நிகழ்த்துறதுக்கு ஒரு சவால் வந்து நடிகர்கள் கிடைக்கிறது. நடிகர்கள் சவாலுக்கு வந்து பயிற்சி பெற்ற நடிகர்கள், சினிமாவை நோக்கி வர நடிகர்கள் வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கும் நாடகத்தை தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்போ என்னோட எழுத்தும் நாடகம் நடிகர்களும் நிறைய அபண்டன்ஸா இருந்தாங்க. நடிகர்கள் கொண்டு நாங்க ஒரு ஒரு 4, 5 நடிகர்களை வச்சுக்கிட்டு நான் ஒரு பார்க்ல தான் கலாலயத்தை ஆரம்பிச்சேன். பார்க்கல. ஒரு பார்க்ல தான் டி நகர்ல பனங்கல் பார்க்ல தான் நாங்க எப்போதும் தொடர்ந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. தொடர்ந்து ரிஹர்சல் பண்ணி நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னோட முதல் நாடகத்தை வந்து நான் பார்க்ல உள்ள பார்வையாளர்கள் மத்தியில தான் நிகழ்த்தினேன். ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. நம்ம நாடகம் எழுத போறோம், சினிமா நோக்கி வந்துட்டாங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் நான் ரிவர்ஸ்ல எடுத்து பார்த்தேன். யாரெல்லாம் நாடகம் பண்ணியிருக்காங்க, பிரபல இயக்குனர்கள் யாராவது பண்ணியிருக்காங்க, பாலச்சந்தர் சார், பாக்யராஜ் சார், ஆர் சுந்தரராஜன் சார், ஒரு நல்ல செறிவுள்ள படங்கள் அவங்களால தந்திருக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, பெரிய நம்பிக்கை. நாடகத்துறையில இருந்து வந்த நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருமே தாங்க எடுத்த இதில் சோட போகாமல் நல்லா ஜொலிச்சு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் நான் முழு மூச்சா நாடகத்தை செயல்பட ஆரம்பிச்சிட்டேன்.